சிஎஸ்கே ஒரு 4 ரிட்டன்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இந்த பிளேயர்லாம் விட வேண்டிய நிலைமை வந்துருமே அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. ரவீந்திர ஜடேஜாவை இவங்க விடுற மாதிரி வரும். இந்த டாப் 4ல அவர் வரமாட்டார். மிகப்பெரிய ஒரு ஆல்ரவுண்டர், செம்மையா போறார். பட் ஆனா மொயின் அலி, எப்பவுமே மொயின் அலி மேல கண்ணா இருக்காங்க 2019 பட் என்னையா நடந்துச்சு மொயின் அலியை வச்சு அப்படின்னா அப்பப்போ ஒரு ஸ்டெல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. தீபக் சஹார் இந்த டீமுடைய ஃபேவரட் பவுலர் ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஐபிஎல் ரிட்டன்ஷன் 2025 வரப்போற இந்த நேரத்துல சிஎஸ்கே ஒரு 4 ரிட்டன்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இந்த பிளேயர்லாம் விட வேண்டிய நிலைமை வந்துருமே அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அப்ப 8 ரிட்டன்ஷன் வந்தா கூட பரவாயில்ல, 4 வந்துருச்சுன்னா இந்த முக்கிய வீரர்கள்லாம் சிஎஸ்கே விட்டு கிளம்ப வேண்டிய நிலைமை கூட ஏற்படும். அந்த சிஎஸ்கே இழக்கக்கூடிய 8 வீரர்கள் யாருங்கிறதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் பாலா. ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் 4 ரிட்டன்ஷன்ஸ் வச்சா யார் எடுப்பாங்க நீங்களே சொல்லுங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன், மகேந்திர சிங் தோனி, அதுக்கு அடுத்ததாக நம்மளோட மதிஷா பத்திரானா முக்கியமான வீரர், ஒரு ஸ்லிங் பவுலர், ஒரு ஆர்த்தடாக்ஸ் இல்லாம ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் ஸ்டைல் இருக்கக்கூடிய வெகு சில வீரர்கள் இந்த ஐபிஎல் அப்படின்னா அது இவர் தான். அப்ப இவரை கண்டிப்பா வச்சுப்பாங்க. சிவம் டூபே மாதிரி ஒரு ஹிட்டர், எல்லாருக்குமே அந்தந்த டீமோட ஹிட்டர் ரொம்ப முக்கியம். நிக்கலஸ் பூரான் ஒரு டைம் வரைக்கும் ஒரு டீமுக்கு முக்கியம். கிறிஸ் கெயில் ஆர்சிபிக்கு ரொம்ப முக்கியம். வேற வழி இல்லாம விட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு, விட்டாங்க, பஞ்சாப் வாங்கினாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் வரைக்கும் விடவே கூடாதுன்ற நிலைமை வர வரைக்கும் இந்த ஹிட்டர்களை எப்பவும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேற வழியே இல்லை, ஏதோ ஃபார்ம்ல இல்லை, இல்லை வேற அதை விட முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க போது தான் விடுவாங்க. பட் இன்னைக்கு ஹிட்டர் சிவம் டூபே மாதிரி ஒரு நல்ல ஹிட்டர் வேற யாரும் அந்த டீம்ல கிடையாது. இந்த 6 ஹிட்டர்ஸ் வேணும். அவர் விட்டா இது ஆக்ஷன் நல்ல அமௌண்ட்டுக்கு போவார், எல்லாரும் அடிச்சு பிடிச்சி வாங்குவாங்க. பவுலிங் ஓரளவுக்கு போடுவார், பட் ஆனால் பேட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிட்டரை விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க இவங்க. அவரமே வேற ஹிட்டர் இருக்காங்களா அப்படின்னா இல்லை, இவர் தான். ஸோ ஒரு ஹிட்டர், ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் பெஸ்ட் ஸ்பெஷல் பவுலர் மகேந்திர சிங் தோனி மாதிரி ஒரு மிகப்பெரிய லீடர் ருத்ராஜ் கேப்டன், இந்த 4 விட பெட்டரான ஆப்ஷன் கிடையாது. ஸோ இந்த 4 தான் இருக்கும். அப்போ இவங்க இழக்க வேண்டிய வீரர்கள் யார் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு லிஸ்ட் இருக்குது. ரவீந்திர ஜடேஜாவை இவங்க விடுற மாதிரி வரும். இந்த டாப் 4ல அவர் வரமாட்டார். மிகப்பெரிய ஒரு ஆல்ரவுண்டர், செம்மையா போறார். பட் ஆனா T20 மோடுக்குள்ள இந்த டெத் ஓவர்ஸ் ரொம்ப தடுமாறுறாரு, கன்வர்ஷன் ரேட் இல்ல, ஸ்ட்ரைக் ரேட்டே வரமாட்டேங்குதுன்ற பிரச்சனை இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த 4 விட பெட்டர் ஆப்ஷனா அப்படின்னா ஜடேஜா இப்போத்துக்கு இந்த 2025 ஐபிஎல் நோக்கி போகும்போது கிடையாது. ஸோ அவரை இறக்கி விட வேண்டிய நிலைமை ஏற்படும். இரண்டாவது டெவான் கான்வே மாதிரி ஒரு ஓப்பனர். பட் ஆனால் அவர் 550 550 அடிக்கிறாருங்க. பட் அவரை விட பெட்டரான ஒரு ஓப்பனர் கிடைச்சா அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பாக வரும். தோனியை விட பெட்டரானதுன்னு தாட் போகாது. ருத்ராஜ் கெய்க்வாடோட ஒரு பெட்டரான கேப்டன் போக மாட்டாங்க. பிகாஸ் ஏற்கனவே கேப்டன் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க அவங்க. மேபி போகலாம், பட் என்ன பொறுத்தவரைக்கும் 90% போக மாட்டாங்க. பட் ஆனால் கான்வேயை விட ஒரு நல்ல ஓப்பனர் நம்ம கிடைக்காம போயிட போறாங்க. எவ்வளவோ நல்ல ஓப்பனர்ஸ் எல்லா டீம்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கான்வேயை விட ஒரு ஆப்ஷனா தூக்கி விட வேண்டிய நிலைமை ஏற்படும். ரச்சின் ரவீந்திரா அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸா அப்படின்னா இன்னும் இல்லை. மேபி அடுத்த வருஷங்கள்ல வரலாம். பட் இந்த டாப் 4ல வர மாட்டார். மொயின் அலி, எப்பவுமே மொயின் அலி மேல கண்ணா இருக்காங்க 2019 பட் என்னையா நடந்துச்சு மொயின் அலியை வச்சு அப்படின்னா அப்பப்போ ஒரு ஸ்டெல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. சென்னை மாதிரி பிச்சர்ஸ் நல்ல ஸ்பின்னை போட்டுடுவாரு, எப்பயாவது ஒரு சின்ன ஹிட்டிங். பட் அந்த அளவுக்கு ஒரு டாப் 4ல இடம்பெற முடியாது. அதே மாதிரிதான் மகேஷ் தீக்ஷனா, ஒரு நல்ல ஆஃப் பவுலிங் இருக்குது. பட் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு விக்கெட் டேக்கரா ஒரு டீமோட ஒரு ஸ்பெஷல் பவுலர் அஸ்வின் ஒரு டைம்ல மாறினார்ல, அந்த மாதிரி தீக்ஷனும் மாறினாரா அப்படின்னா வரல. இந்தியன் பிச்சர்ஸ்ல அந்த அளவுக்கு இன்னும் ஒரு ஃபிளாட் பிச்சர்ஸ் தான் சில ஊர்லாம் வருதுன்னா குஜராத் மாதிரி ஊர்லாம் அவரால் ஒன்றும் பண்ண முடியல அவர். ஸோ அவருடைய ஒரு பிரச்சனை இருக்குது. தீபக் சஹார் இந்த டீமுடைய ஃபேவரட் பவுலர் ரீசெண்ட் டைம்ஸ்ல. பட் இருந்தாலும் இவரால் இந்த டாப் 4குள்ள வர முடியாது. ஸோ ரிட்டன்ஷன்ல இந்த 1 2 3 4 5 6 வீரர்களை அவங்க இழக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இன்னொரு 2 நல்ல வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்கள கூட இவங்க விட வேண்டிய நிலைமை ஏற்படும். யாரு அப்படின்னா ஷர்துல் தாக்கூர் நல்ல வீரர் அப்படின்னா அந்த டீமுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வீரர் வச்சுக்கோங்க. அவரு அஜிங்கியா ரஹானே, அவரையுமே கூட இழக்க வேண்டியது. பிகாஸ் அஜிங்கியா ரஹானே ஒரு நல்ல ஃபார்ம்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல வராரு. T20 நல்லா ஹிட் பண்றாரு, ஸ்ட்ரைக் ரேட் நல்லா மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றாரு, ஸ்டெபிலைஸ் பிரச்சனை வரும்போது ஸ்டெபிலைஸ் பண்ணி விடுறாப்ல, இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் அஜிங்கியா ரஹானேனால அந்த அளவுக்கு இந்த டீமுக்குள்ள இடம் பெற முடியாது. ஸோ இதுதான் இவங்க இழக்கக்கூடிய 8 வீரர்களாக இருக்கும். ஸோ இந்த 8 வீரர்களை இழந்து அந்த 4 வீரர்களை ரீடைன் பண்ணக்கூடிய இந்த ரிட்டென்ஷன் ஐடியா ஆஃப் சிஎஸ்கே 2025 எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த டாப் 4 ரிட்டென்ஷன்ஸ் கரெக்டா? இந்த இழக்கக்கூடிய 8 பேர்ல யாராவது ஒருத்தவங்க இல்ல இவங்கள யாராவது ஒருத்தவங்க அந்த ரிட்டென்ஷன்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு பார்க்குறது அப்படி திருங்கள் பண்ணலாம். ஓகே பாய்.